10th Standard Maths. Second midterm டெஸ்ட்டுக்காக previous various district question paper with detailed solution ஓட அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம் from JK Tuition Center மதுரை. இந்த மாதிரி வேரியஸ் டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் நீங்கள் நல்லா தரவாக பார்த்துட்டானா you will get more than 90% of the marks கண்டிப்பாக வாங்க முடியும் ஸ்டூடெண்ட்ஸ். Let us start part 2 question number 12. I am Jaykumar. In the given figure angle A is equal to 90 degree, BD is equal to 4 cm, DC is equal to 9 cm and AD is perpendicular to BC. Then find the length of AD என்னன்னு கேட்டிருக்காங்க. நல்லா கவனிச்சுட்டு வாங்களேன். இது 90 டிகிரி ஆங்கிள் A is equal to 90 டிகிரி, AD வந்து பெர்பெண்டிகுலர் டு BC பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இன் ட்ரையாங்கிள் ABD அண்ட் ADC ஆர் சிமிலர். ஓகே, இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் வந்து சிமிலர் ட்ரையாங்கிளுங்க. இந்த ABDயும் ADCயும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். ஸோ ரெண்டுமே எப்படி கன்குரன்ட் சொல்கிறதுனா நல்லா கவனிச்சுட்டு வாங்க. ட்ரையாங்கிள் நீங்கள் இப்படி தான் எழுதணும். ஓகே, DBA ட்ரையாங்கிள் DBA concurrent to triangle DAC. triangle DAC இப்படி தான் நீங்கள் எழுதணும், மாற்றித்து எழுதக்கூடாது. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ DB இது எடுத்துக்கோங்க, இது ரெண்டும் DA. அதே போல் இது ரெண்டும் DA by DC. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரைட். therefore cross multiplication பண்ணுங்க. DA square is equal to DB into DC. இங்கே DA ஸ்கொயர் சொல்லலாம் அல்லது AD ஸ்கொயர் சொல்லலாம். DB is equal to என்ன இருக்குது 4 cm, DC equal to என்ன இருக்குது 9 cm. ஸோ 36 cm ஸ்கொயர். therefore AD is equal to எவ்வளோ வரும் 6 cm. அப்போ length of AD is equal to 6 cm. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் ஆன்சர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளஸ் லைக் பண்ணுங்கள், ப்ளஸ் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.